கணேச சரணம் சரணம் கணேசா. ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை 18, தமிழுக்கு குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் 18ஆம் நாளும், ஆங்கிலத்திலே 2024ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி ஒரு குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இது பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வந்து தரும். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் என்ன ஒரு விசேஷம்னா, பொருளாதார நிலைமைகளை தீர்மானிக்கக்கூடியது குரு பயிற்சி தான். தங்கம், வெள்ளி போன்றவற்றுடைய விலையை நிர்ணயம் செய்வது, நம்முடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்வது, ஒருவருடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குமா, பாதிப்புகளை தருமா, எப்படி நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகளை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது, குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய நட்பு, திருமணம் ஆகும் காலம், வாழ்க்கையுடைய வசதிகள், உயர்கல்விக்கான யோகம் என்று பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி அற்புதமான ஒரு குரு பயிற்சி. இதுதான் குரு பயிற்சியுடைய அவசியம். குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைகிறார். அதனால்தான் அந்த குரு பயிற்சிக்கு அவ்வளவு மகிமை. சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ராகு கேதுவுடைய பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை. குரு பகவான் வருடந்தோறும் பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சிங்கிறது பல மாற்றங்களை வாழ்க்கையில் உண்டு பண்றது அப்படிங்கிறதுனால குரு பயிற்சிக்கு ஒரு தனி சிறப்பு. இன்னொரு விஷயம், குரு பகவான் மேல எல்லாருக்கும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஐயா குரு வராரியா, நம்ம வாழ்க்கை சூப்பராயிரும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை. குரு பயிற்சிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா காத்திருக்கக்கூடிய அர்த்தம் அதுதான். இப்போ ஒரு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு, குரோதி வருஷம். பேரை கட்டோன்னு நடுங்கி போறோம்ல நம்ம, என்னையா குரோதிங்கிறான், ஏதாவது குரோதம் வந்துருமா அப்படின்னு பயப்படுறோம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி நேரங்களை நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா குரு பகவான் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய கடவுள். அவர் மட்டும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்து இப்ப கோச்சாரத்திலேயே ஒரு நல்ல தொடர்பை பெற்றுறாரு வச்சுக்கிடுங்க, அப்போ சூப்பரா இருக்கும். அப்படி என்ன இருக்க போகுது இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த குரு பயிற்சியில பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது, மே மாதம் 1ஆம் தேதி நிறைய தான தர்மம் பண்ணுங்க, பசுக்களுக்கு உணவிடுங்கள், வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவிடுங்கள். அப்படி எல்லா உயிரையும் மதிக்க கத்துக்கோங்க. பண்ணக்கூடிய தான தர்மங்கள் உங்களை காப்பாற்று. குரு பயிற்சியுடைய இன்னொரு காரணம், மிக விசேஷம் கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு திருமணத்துக்கும் இந்த குருபலன் தான் பார்க்கிறோம், புத்திர பாக்கியத்துக்கும் உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய அனுக்கிரகத்தை தான் பார்க்கிறோம். ஆக குரு பகவான் ரொம்ப மேன்மையுடையவர். அவர் நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் அமர்ந்துட்டாருன்னா வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிடுவாரியா. அவர் பார்வைப்பட்டாலே போதும். ஒரு நல்லவங்க பார்வைப்பட்டா ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி குரு பகவானுடைய பார்வைப்பட்டா நாம ஜெயிச்சிட முடியும். அப்ப நம்ம ராசிக்கு என்னையா பலன் வரப்போகுது? நம்ம ராசியில நிறைய பேர் கஷ்டமும் பட்டிருக்காங்க, நஷ்டமும் பட்டிருக்காங்க. சில ஜோசியர் சொல்றாங்க லாபமா வாழ்க்கை இருந்திருக்கியா உங்க ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்களே. நான் இன்னும் லாபத்தை பார்க்கலையே, என் வாழ்க்கையில எப்பதான் லாபம் வரும் அப்படின்னு காத்திருக்கீங்கல்ல. உங்களுக்கு எப்படி இருக்க போகுது குரு பயிற்சின்னு சொல்றதா என்னுடைய நோக்கம். நீங்க நல்ல தங்கம் வாங்குவீங்களா, உங்க பொருளாதாரம் மேன்மை அடையுமான்னு எல்லாமே இப்ப தெரிஞ்சிடும் இல்ல. அதுக்காகத்தான் நீங்க காத்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லா விடைகளையும் தரப்போகுது இந்த குரு பயிற்சி. மேஷராசிக்காரங்களுக்கு எப்படியா இருக்கு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு 1 வருஷம் ஜென்மத்தில் உட்கார்ந்தாரு பாருங்க. அந்த 1 வருஷமும் ஏதோ ஒரு கலக்கம். நம்ம வாழ்க்கை இப்படித்தானா, நமக்கு ஒரு நிலைத்த வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கலக்கம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம கல்யாணம் ஆயிருச்சு, வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் மேஷராசிக்காரங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் கேட்கறாங்க, சொந்தக்காரங்க கேட்கறாங்க, மாமியார் மெல்ல பக்கத்துல ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்குது. அப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் ஒரு கவலை வருது, எப்போ குரு பயிற்சி வரப்போகுது.
எங்களுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு மேஷராசிக்காரங்க காத்திருக்காங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ தனம், வாக்கு, குடும்பஸ்தானம்னு 2வது ஸ்தானத்துக்கு பேரு. ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடத்துல நல்ல கிரகம் போய் உட்காரணும். சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பான். எப்பன்னு பாத்தீங்கன்னா தாய் வீட்டை விட்டுட்டு பிற வீடுகளில் வளருவான். அவனுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கும். பல பேரை பாத்தீங்கன்னா அந்த கேது திசை நடக்கும்போது தான் வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டுல மற்றவங்க வளர்ப்பாங்க, தாத்தா பாட்டி கூட வளர்ப்பாங்க. பிள்ளைகளை இவங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி அடுத்த வீட்டுல வளரக்கூடிய சூழல் சிலருக்கு அமையும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை. 2ஆம் இடத்துல சனி இருக்கு வச்சுக்கிடுங்க. அப்ப சிலருக்கு என்ன ஆகுது, பொருளாதாரம் என்னதான் இருந்தாலும் கையில நிக்க மாட்டேங்குது. காசு காலனா கூட நிக்கலையா கவலைப்படுறான். 2ல சனி இருக்குன்னு அர்த்தம். இன்னும் வார்த்தைகளை பேசிட்டு சங்கடமா ஆகி போயிருச்சியா அப்படிங்கிறாங்க. சில பேர் நம்ம 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவனை கேட்டா காத தூரம் ஓடி போயிடுறாங்க. ஐயா அவன் வந்து பேசினா ஏதாவது பம்புக்கு எடுப்பான் அவங்கிறாங்க 2ல சனி இருந்தா. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பலன் இருக்கு பாருங்க. அப்ப குரு வராருல 2ஆம் இடத்துக்கு, அவர் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு சுப கிரகம், சூப்பர் கிரகம். அவர் 2ஆம் இடத்துக்கு வராருன்னா அவருக்கு பேரு தன காரகன்னு பேரு, காசை கொடுக்கிறவர்னு அர்த்தம். 2வது கட்டத்துக்கு என்னையா பேரு ஜாதகத்துல, காசு வர இடம்னு அர்த்தம். எப்படி காசு உரிமையா அவர்களுக்குன்னு சொல்லுது அந்த 2ஆம் இடம். அந்த காசு வர இடத்துக்கு குரு பகவான் வந்து மேல உட்கார்றாரு வச்சுக்கிடுங்க. இப்ப தனமழை பெய்யும்னா நல்ல காசு உரிமையா. இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வருமானம் உயர போகுது, நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிறாரு. மேஷராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்து உட்கார்றாரு, நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காசு வரப்போகுது, தொட்டது துலங்க போகுது. அந்த காசு இதுவரைக்கும் சில கடன் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்காங்களையா, கடன் தீருவான், நல்ல கடனை தீர்த்து விட்டுருவாரியா குரு. உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு தேவைன்னு அவருக்கு தெரியுங்களே. நீங்க சொல்றீங்க ஐயா ஒரு மாசம் எனக்கு 10,000 வருதியா, ஒரு மாசம் 25,000 வருதியா. ஏன்னா எவ்வளவு வந்தாலும் என் வீட்டுக்கு செலவாகி போகுதே, மிச்சம் முடிச்சு சேமிக்கணும்னு நினைச்சா முடியாம போயிருச்சே அந்த வருஷம்ங்கிறீங்க. உண்மைதான். ஜென்மத்துல குரு இருந்து ஒரு நெருக்கடியை கொடுத்தாருல நமக்கு. இப்ப என்ன ஆகுது, அந்த குரு தனம், வாக்கு, குடும்பம் இப்போ. அப்ப என்ன ஆயிரும், தனஸ்தானத்துல குரு வந்து உட்கார தன பெருக்குன்னா தன லாபம். நேற்று வரைக்கும் நம்ம பேசுற பேச்சுல ஒரு டென்ஷனோடையே பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா 6ஆம் முறை உட்கார்ந்து பேசுவோம். வயசானவங்க தன்னுடைய பழைய கதைகளை பேசுவாங்க. நாங்க அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ நாங்க வளமா வாழ்ந்தவங்க ஐயா அப்படின்னு பேசுவாங்க. யங்ஸ்டர்ஸ் என்னையா பேசுவாங்க, நான் இப்படித்தான் சம்பாதிக்க போறேன், எனக்கு சம்பாதிக்கிற வழிமுறையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லம்பாங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப எனக்கு வழிமுறை தெரிஞ்சிருச்சு, நான் நல்லா சம்பாதிக்க போறேன் அப்படின்ட்டுவாங்க. அப்ப நல்ல சம்பாதிக்கிற வழிமுறை தெரிஞ்சிடும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது அழகா சம்பாதிப்பீங்க. கண்கள்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு வச்சுக்கிடுங்க, இப்ப அழகாய்க்கிறீங்க. கண்ணை உங்கள் பார்க்கவே தோற்றமே அழகாயிரும். அப்படிப்பட்ட லெவல்ல இருப்பீங்க மேஷராசிக்காரங்க. குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ ஒரு குதர்க்கம், ஏதோ ஒரு சண்டை, மனசுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமே. இப்ப இந்த குரு 2க்கு வராருனோட மனசுக்கு நிம்மதி. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு கேட்டவங்கள இங்கே நிம்மதின்றுவீங்க. இப்போ எங்க வீட்டுல தான் ஏன் நிம்மதி அப்படிம்பீங்க. உங்க வீட்டுல நீங்க வளர்ப்பு பிராணிகளுக்கு சில பிரச்சனை, உடல்நல கோளாறுகள் இருக்குன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். சிலர் அதை பத்தி கவலைப்பட்டு கேட்கறாங்க, அங்க வளர்ப்பு பிராணி என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. நியாயம்தான். எல்லா உயிரையும் தன் உயிர் போல கருதுதல் அப்படின்னாங்கல்ல, அப்படி ஒரு நல்ல எண்ணம் தான். அப்படி உங்க வீட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். அப்ப இந்த குரு என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரம் உங்க 6வது ஸ்தானத்தை பாக்குறாரு. 6வது ஸ்தானத்துக்கு ஆள் அடிமை ஸ்தானம்னு பேரு. இவங்க ஒருத்தர்கள் அடிமையா வேலை வைப்பாங்களா, சுய தொழில் செய்வாங்களா, எல்லாம் 6வது ஸ்தானத்தை வச்சுதான் நாங்கெல்லாம் கணக்கு போட்டு பாக்குறோம். அந்த 6வது ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா என்ன ஆவாரு, நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, அருமையான வேலை கிடைக்கும். ஒரு கம்பெனியில வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வச்சுக்கிடுங்க, ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில வேலையை எதிர்பார்க்கிறோம், நல்ல வேலை கிடைக்கும். இல்ல ஒரு வாத்தியார் வேலையை எதிர்பார்க்கிறோம், சூப்பரா கிடைக்கும். என்ன வேலையை எதிர்பார்க்கிறீங்களோ நல்ல வேலை கிடைக்க முடியா. ஒருத்தருக்கு கீழே ஒரு நிர்வாகத்துக்கு கீழே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, சூப்பர் வாய்ப்பு, நல்லா இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம்.
நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயா கடனை வாங்கி வச்சிருக்கோம் ஐயா, கடனை தீர்க்க முடியல, கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறீங்கல்ல. கடனை இப்ப தீர்த்திடலாம். மேஷராசிக்காரங்களுக்கு கடன் தீரும் காலம்னு தலைப்பு போட்டுக்கலாம் ஐயா. என்ன கடன்கள் இருந்ததோ அந்த கடன் தீருது. இன்னும் பல பேர் கேட்கறாங்க, ஐயா எனக்கு உடம்பு போட்டு படுத்தி எடுக்குது, நான் இப்படியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு என் வாழ்க்கையில நினைச்சது இல்லை, அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் ஆகி போயிருச்சு, ஹெல்த் ரொம்ப பாதிக்குதுயா, ஒரு வழி சொல்லுங்கிறீங்க. இப்ப குரு பகவான் என்னைக்கு உங்களுக்கு உங்க வியாதி ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அதை அப்படியே அமைதிப்படுத்திடுவார். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருவார் ஐயா குரு பகவான். இப்போ உங்க வியாதியினால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்து கொடுத்துருவார். சிலருக்கு வியாதி என்னன்னு அடையாளம் காட்டி குணப்படுத்தி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட நேரம். ஏன்னா 6ல கேது இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு ஒரு வேலை பார்க்குற இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் தான் வந்துச்சு இல்லை, உங்களுக்கு நிறைய சிக்கல்ல மாட்டினீங்கல்ல, இப்போ அந்த சிக்கல் எல்லாம் உங்களுக்கு தீரும். நல்ல வேலை கிடைக்குது, உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் தீருது, உங்க வருமானம் உயருது, நோய் நொடிகள் தீருதியா, முக்கியமான விஷயம். அருமையான குரு பயிற்சி இல்லை நமக்கு. ஐயா இது இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு சரியா வேலை கிடைக்காம இருக்க, வேலை கிடைக்குமா? உங்க கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. இப்ப குரு பகவான் என்ன பார்க்கிறாரு, உங்க பிள்ளைகளுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் சொல்லிட்டு போயிட்டார்ல நம்மாளு. இப்ப என்ன வரும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வரும். உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல தடை இருக்கா? ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கும். மேஷராசிக்கார உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புல தடை இருக்கும். அந்த தடையை இப்ப நிவர்த்தி பண்ணிடுவாரு குரு பகவானுடைய அந்த பயிற்சி. அவங்களுக்கு ஒரு இடத்துல வேலைக்கு தேடுறாங்க, வேலை கிடைக்குமா? நல்லா வேலை கிடைக்கும் உங்களுக்கு. உங்க வீட்டு பிள்ளைங்க பல பேர் இப்போ சுய தொழில் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. அப்போ அவங்களுக்கு வருமானம் கூடக்கூடிய ஒரு நேரம். அவங்க நல்ல நல்ல பிள்ளைகளா இப்ப பேசுவாங்க. நேற்று வரைக்கும் பிள்ளைங்க உங்களை எதிர்த்து பேசிட்டு இருந்தவங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டாத உங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இப்ப உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, நல்லபடியா பேசுவாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்பா டாக்டர்கிட்ட பாப்பா கூட்டிட்டு போறேன்பா அப்படிம்பாங்க. ஒரு ஆர்வமா ஒரு ஆசையா அன்பா பிள்ளைங்க இருப்பாங்களே. பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும், பிள்ளைங்க அன்பா இருக்கிறது தானே வேணும். ஆக அது சூப்பரா இருக்குங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்றாரு பாருங்க, இவர் நேரம் நம்முடைய 8வது ஸ்தானத்தை பார்த்துடுறாரு. 8வது ஸ்தானம் என்ன, மேஷராசிக்காரங்களுக்கு 8வது ஸ்தானம் வலுத்துச்சுன்னா அதுல ஒரு சில சிறப்பு இருக்கு. மேஷராசிக்காரனுக்கு போய் செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு வச்சுக்கிடுங்க. ஒரு பெண்ணு மேஷராசியில ஒரு பெண்ணு பிறந்துருச்சு, மேஷ லக்கணத்தில் ஒரு பெண்ணு பிறந்துருச்சு, 8ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சில நேரம் அந்த செவ்வாய் தோஷம் மாங்கல்ய தோஷம் அந்த பயமெல்லாம் இருக்கு. செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்காருயா, வரக்கூடிய வீட்டுக்காரர் சரியா பொருந்தி வர மாட்டாரு, பயம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். அது ஜோதிகாரவங்க பொருத்தம் பார்க்கும்போது சூப்பரா பார்த்து சரி பண்ணிடுவாங்க. ஆனா அந்த 8ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரம் அந்த குரு பார்க்குது வச்சுக்கிடுங்க, புதையல் போல் செல்வம் வரும்னா. 8ஆம் இடமே புதைபொருள் ரகசியம்னு பேரு அந்த இடத்துக்கு. உங்க வாழ்க்கையில புதையல் போல் செல்வம் வரக்கூடிய ஒரு காலம்னு நீங்க எடுத்துக்கிடணும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. உடம்பு ஒருத்தர வியாதியில விடுதலை உண்டாயா? நான் தான் சொல்லிவிட்டேன்ல உங்களுக்கு, 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, வியாதியில விடுதலை. அது சொன்னீங்க. கண்டங்கள் உண்டா கேட்குறீங்க, உண்மைதான். பெரிய பெரிய வியாதி, கண்டம்னு சொன்ன வியாதி கூட இப்போ குணமாக ஆரம்பிச்சிடும். நிவர்த்தி ஆயிரம், உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்கய்யா, எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டுக்காரம்மா கோவப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, எங்க வீட்டுக்காரர் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, அவர் குணம் கொஞ்சம் திருந்துவான்னு கேட்குறீங்க. இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள்ட்ட அன்பொழுக பேசுவாங்க. அத்தான் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் நீங்க ஆபீஸுக்கு போகணும்பாங்க. நேற்று வரைக்கும் நீ ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிடியான்னு இருப்பாங்க, இப்போ நான் சமைச்சு வச்சிருக்கேன் நல்லா சாப்பிட்டு போங்க அப்படிம்பாங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட நேற்று வரைக்கும் நீங்க நகை கேட்டா உனக்கெல்லாம் நகை வாங்கி கொடுக்கணுமா, நீ கேட்கறதெல்லாம் நான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார்ல உங்க வீட்டுக்காரரு. இப்போ மார்க்கெட்ல தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு, உன் கழுத்துக்கு ஒரு 4.5 பவுன்ல செயினை போடணும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கும் வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அந்த மாதிரி குடும்பத்துல தன்மையா பேச ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம், குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காரு பாருங்க, தன்மையா பேசுவார்ல. இந்த குரு என்ன பண்ணிக்கிறாரு, 10வது ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப மேஷராசிக்காரவங்க கடந்த காலகட்டத்தில் சில சிரமப்பட்டீங்க,
வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களை நெருங்கினவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இவங்க உடம்பு சரியில்லாமல் போனவங்க பல பேர் இருந்தாங்க பாருங்க. எல்லாருக்கும் இப்போ நிலைமை சரியாகுது. அப்போ இந்த குரு லாபாதிபதி குரு வந்து அவருக்கு உட்கார்ற இடத்துக்கு அவர் லாபாதிபதி, உங்களுக்கு விரையாதிபதி. அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த குரு, இது நாள் வரை உங்களுக்கு கொடுத்த விரயங்கள் இருக்கு பாருங்க, நீங்க வராதுன்னு நினைச்ச பணம் ஒரு சீட்டு கம்பெனியில் போட்டிருப்பீங்க, காணாம போயிருக்கும், இனி வர ஆரம்பிச்சிடும். நீங்க இழந்திருந்த பணம் திரும்ப உரிமையா இப்போ அப்படி ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி உங்க பேச்சுல ஒரு நிதானம் வந்துடும், உங்க ஒரு சபைகள்ல உங்களுக்கு ஒரு மதிப்பு வந்துடும், ஒரு கௌரவம் பெருகுது, நல்லா இருப்பீங்க, நல்ல ஆடை ஆபரணம் வாங்குவீங்க, நல்ல நகை வாங்குவீங்க, ஆபரண ஸ்தானம் அந்த 2ஆம் இடம் சுக்கிர வீடு பாருங்க. ஆகவே நல்ல தங்கத்தில் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பல மேஷராசிக்காரங்க அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் தங்கத்தில் தான் பண்ணுவீங்க. நம்ம ஏற்கனவே பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், தங்க விலை உயரப்போகுது உயரப்போகுது, கடுமையான உயரத்துக்கு போக போகுதியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்களே. நீங்கள் தங்கம் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்போ இந்த வருஷம் நிறைய நல்லது நடக்க போகுதியா உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி காலத்தில் குறிப்பிட்டு சில இது சொல்லியிருக்கேன். சரி, இப்போ என்ன சாமியை கும்பிடலாம் நாம அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது கடம்பூர் மாரியம்மன். கடம்பூருக்கு ஒரு முறை போய் மாரியம்மனை கும்பிட்டுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய முன்னேற்றத்துக்கு வருதுன்னு அப்படின்னு சொல்லுங்க என்கிட்ட. என் அன்பிற்குரியவர்களே, குரு பயிற்சி பலன்களை உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும்தான் பலன்களா இன்னும் இருக்கான்னு கேட்குறீங்க. நிறைய பலன்கள் இருக்கு. நம்ம சேனல்காரங்க ஐயா இவ்வளவு பேசுங்க போதும்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அளவுக்கு பேசிட்டு நான் நிப்பாட்டியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்க சுய ஜாதகம் பார்த்தா 1000 விஷயங்களை நம்ம அமர்ந்து பேசலாம். பேசுவதற்கு அப்படி பல விஷயங்கள் இருக்கு. எப்படி நீங்க இந்த குரு பயிற்சி காலத்துல வாழணும், எப்படி இருந்தா நீங்க முன்னேறணும், முன்னேற முடியும், அப்படி பல விஷயங்கள். உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கெல்லாம் உங்க சுய ஜாதகம் வேணும். அப்படி உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியா எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்க தொடர்பு கொள்கிற போது எங்க ஆபீஸ்ல எங்கேஜரா இருக்காங்க, பிஸியா இருக்காங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எங்களுடைய நம்பர், வாட்ஸ்அப்ல வந்து நீங்க உங்க பேர் போட்டுக்கிடுங்க. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஊர் பேரை குறிப்பிடுங்க. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுங்க, எங்க ஆபீஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சென்னையில நேரடியா சந்திக்கணுங்கிறவங்க டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியான முன்னனுமதி பெற்று நேர்லயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். ஜாதகம் பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, வாஸ்து பார்க்கணும்னா வாஸ்து பார்ப்பது, இன்னும் சுப முகூர்த்தம் குறிப்பது, திருமண பொருத்தம் பார்க்கறதுன்னு எல்லா வகையான ஜோதிட ஆலோசனைகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.